வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும், நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள், கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பித்அத்துகள், எல்லா பித்அத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக இப்பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இந்த உலகத்தில் பிறந்து வாழுகின்ற ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் 3 கட்டங்களை அடைகின்றான். பிறக்கின்ற பொழுது குழந்தையாக பிறந்து சிறுபராயத்தை கடக்கின்றான். சிறுபராயத்தை கடக்கின்ற மனிதன் இளைஞனாக சமூகத்தில் ஒரு அங்கத்தவனாக மாறி தன்னுடைய இளமை பருவத்தை முடித்து கொண்டு முதுமை பருவம் என்ற நிலையை அடைகின்றான். அல்லாஹ் அல் குர்ஆனிலே இந்த 3 வாழ்க்கை கட்டத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது, அல்லாஹுல்லதீ ஹலகக்கும் மின் தஅஃப், அல்லாஹ் அவன்தான் உங்களை பலவீனமான நிலையில் படைத்தான். சிறுபராயம் என்பது தன்னுடைய வேலையை தானாக முடித்துக் கொள்ளுகின்ற அளவுக்கு சக்தியற்ற பருவம். தன்னை பெற்றவர்கள் மீது தங்கி வாழுகின்ற பலவீனத்தை கொண்ட பருவம். அந்த பலவீனத்தை சொன்ன அல்லாஹ் ثُمَّ جَعَلَ مِنْ بَعْدِ ضَعْفٍ قُوَّةٍ, அந்த பலவீனமான பருவத்துக்கு பின்னால் அல்லாஹ் அவனை பலசாலியான சக்தி வாய்ந்த பருவத்துக்கு மாற்றுகிறான். குவ்வா சாதாரணமா எங்களுக்கு தெரியும், லா ஹவுல வலா குவ்வா, எங்களுக்கு எந்த சக்தியும் இல்லை. குவத்தின சக்தி, பலம் என்ற அர்த்தம். சிறுபராயத்தை கடந்து இளமை பருவத்தை அடைகின்ற அந்த மனிதனுக்கு அல்லாஹ் சொன்ன வார்த்தை சக்தி வாய்ந்த பருவத்துக்கு அல்லாஹ் மாற்றுகிறான். ثُمَّ جَعَلَ مِنْ بَعْدِ قُوَّةٍ ضَعْفًا وَشَيْبًا, அந்த சக்தி வாய்ந்த பருவத்துக்கு பின்னால் மீண்டும் பலவீனமானவனாக நரைத்தவனாக அந்த மனிதனை அல்லாஹ் ஆக்குகிறான். அன்பார்ந்தவர்களே, பிறந்த மனிதன் பலவீனமானவனாக பிறக்கிறான். மரண கட்டத்தை அடைகிற மனிதன் பலவீனமானவனாக மாறுகிறான். இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு மனிதன் டீனேஜ் என்று சொல்லுவோம், கட்டிளமை பருவம் என்று சொல்லுவோம். ஒரு பெண்மணியை பொறுத்தவரையில் அவளுக்கு முதல் தடவை மாதவிடாயை அடைகிற பொழுது குமரி பருவத்தை அடைகிறாள். ஒரு இளைஞனை பொறுத்தவரையில் முதல் தடவை தூக்கத்திலே அவன் தன்னுடைய ஆசை வெளிப்படுகிற அந்த நாள் அவன் இளைஞர் பருவத்தை அடைகிறான். அது நிகழவில்லை என்றால் அவனுடைய மறைவிடங்களில் மயிர் அரும்புவதன் மூலம், மீசையில் மயிர் முளைப்பதன் மூலம் அவன் இளைஞன் என்ற அடையாளத்துக்கு வருகிறான். அதுவும் வெளிப்படவில்லை என்றால் 15 வயது என்று இஸ்லாம் அடையாளப்படுத்தும். அங்கிருந்து 40 வயது வரையில் இளைஞன் என்கிற நிலையில் வாழுகிறான். அதன் பிறகு அவன் முதுமையை, பலவீனத்தை நோக்கி நகருகிறான். அன்பார்ந்தவர்களே, இந்த 3 கட்டத்தில் இந்த உலகத்தில் நினைத்ததையெல்லாம் சாதிக்கின்ற பருவம். தான் விரும்பியதை செய்ய வேண்டும். என்னை கேள்வி கேட்க யார் இருக்கிறார்? என்னை தட்டி பார்க்க யார் இருக்கிறார்? என்னை பலவீனப்படுத்த யார் இருக்கிறார் என்று உலகத்தில் தான் நினைத்ததையெல்லாம் செய்கின்ற பருவம். பெற்றோருக்கு கட்டுப்பட மாட்டார்கள், ஆசிரியர்களுக்கு கட்டுப்பட மாட்டார்கள்,
சமூகத்தில் மூத்தவர்களின் பேச்சை கேட்க மாட்டார்கள். தான் சமூகத்தில் யாரை ஒரு ஹீரோவாக, தனக்கு ஒரு முன்னோடியாக யாரை காணுகிறாரோ அதற்கு பின்னால் போய்விடுகின்ற பருவம் இளமை பருவம். அல்லாஹ் இன்னொரு வார்த்தையில் சொல்கிறான், சூரத்துல் ஹஜ்ஜுடைய 5வது வசனத்தில், அல்லாஹ் உங்களை சும்மனு குரிஜுக்கும் திஃப்லா, தாயுடைய கருவறையிலிருந்து குழந்தையாக அல்லாஹ் வெளியாக்குகிறான். எதற்காக? சும்மலி தப்லுகு அசுத்தக்கும், உங்களுடைய சக்தி வாய்ந்த பருவம், பலமான பருவத்தை நீங்கள் அடைவதற்காக. அசுத்துன்றது அரபுல மிக கடுமை என்று சொல்லுவார்கள், மிக பலம் என்று சொல்லுவார்கள். அல்லாஹ் அந்த இளைஞர் பருவத்துக்கு சொல்லுகிற வார்த்தை அசுத்தக்கும், உங்களுடைய பலமான பருவத்தை நீங்கள் அடைவதற்காக. அங்கே அல்லாஹ் முக்கியமான ஒரு குறிப்பை எனக்கும் உங்களுக்கு சொல்கிறான். என்ன தெரியுமா? வமின்கும் மன் யுதவஃபா வமின்கும் மன் யுரத்து இலா அர்தலில் உமர், உங்களில் சிலர் மரணமடையலாம், சிலர் முதுமை பருவத்தை அடையலாம். அன்பார்ந்தவர்களே, உலகத்தில் தான் நினைத்ததையெல்லாம் செய்ய நினைக்கின்ற இளைஞன், உலகத்தில் என்னை கேள்வி கேட்க யாரும் இல்லை என்று நினைக்கிற மனிதன், உலகத்தில் தன் மீது அதிகாரம் செலுத்த யாரும் இல்லை என்று நினைக்கின்ற இளைஞன், அல்லாஹ் நாடினால் என்னுடைய உயிரை கைப்பற்றிக் கொள்வான். அல்லாஹ் நாடினால் வயது வித்தியாசமின்றி நான் மரணித்து விடலாம். என்னுடைய மரணம் 15 வயதிலே வரலாம், என்னுடைய மரணம் 20 வயதிலே வரலாம், என்னுடைய மரணம் 30 வயதிலே வரலாம், என்னுடைய மரணம் 40க்கு முன்னால் வரலாம் என்கிற ஒரு வாழ்க்கையை மனிதன் வாழ்வானாக இருந்தால், இந்த உலகத்தில் அந்த இளமை பருவத்தை அல்லாஹ் விரும்புகிற விதத்திலே கழிக்கலாம். மரணத்தை மறந்து, அல்லாஹுவை மறந்து, தான் இந்த உலகத்திலே பலசாலி, தனக்கு நினைத்ததை செய்யலாம் என்ற உணர்வோடு மாத்திரம் வாழ்வானாக இருந்தால் அவன் இளமை பருவத்தை வீணாக்கிவிட்டு முதுமை பருவத்திலே கை சேதப்படுவான். அதனாலதான் சக்தி வாய்ந்த பருவத்தை சொல்லிவிட்டு அல்லாஹ் நேரடியாக முதுமை பருவத்தை சொல்வதற்கு முன்னால் இந்த ஒரு எச்சரிக்கை செய்தியை விடுகிறான். வமின்கும் மன் யுதவஃபா, உங்களில் சிலர் உயிர் கைப்பற்றப்படலாம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இன்றைக்கு உலகத்தில் இளைஞர்கள் நினைத்ததை சாதிக்கிறார்கள், விரும்பியதை செய்கிறார்கள், புரட்சி தலைவர்களாக, சமூகத்தை வழிநடாத்துகின்ற வீரர்களாக இருக்கிறார்கள். சமூகத்திலே ஒன்றை சாதிக்க விரும்புபவர் இளைஞர்களைத்தான் நாடுகிறார். இளைஞர்கள் ஒன்று கூடிவிட்டால் எதையும் செய்யலாம் என்கிற நிலை உலகத்தில் இருக்கிறது என்றால் அந்த பருவத்தின் பெருமதி அதுதான். எனவே இன்றைய இளைஞர்கள் தன்னை எப்படி பக்குவப்படுத்த வேண்டும், தன்னை எப்படி நெறிப்படுத்த வேண்டும் என்பதை ஆழமாக விளங்கி பயணித்தால் அவன் இந்த உலகத்திலும் நல்லவனாக வாழலாம், மறுமையில் மிகப்பெரிய பாக்கியத்தை பெறலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ ظில்லிஹி யௌம லா ظில்ல இல்லா ظில்லுஹு, அல்லாஹ்வுடைய நிழலை தவிர எந்த நிழலும் இல்லாத அந்த மறுமை நாளையில் அல்லாஹ் 7 கூட்டத்தவர்களுக்கு தன்னுடைய நிழலை கொடுப்பான். மறுமையில் நிழல் அவசியமா? அன்பார்ந்தவர்களே, துதுன ஷம்சு மினல் கல்கி கமிக்தாரி மீல், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மறுமை நாளையில் சூரியன் படைப்பினங்களுக்கு நெருக்கமாக கொண்டு வரப்படும். கமிக்தாரி மீல் என்றார்கள். மீல் பிரமாணம், அரபியில் மீல் என்ற சொல் கண்ணுக்கு மை வைப்பார்கள், அதற்கு பாவிக்கப்படுகிற அந்த கருவி இந்த அளவு இருக்கும், அந்த அளவு தூரத்தில் சூரியன் கொண்டு வந்து வைக்கப்படலாம்.
அல்லது பூமியை அளக்கின்ற அந்த அளவையில் ஒரு மைல் தூரம் இரண்டில் ஒன்றிலே சூரியன் கொண்டு வந்து வைக்கப்படட்டும், சூரியனுடைய சூட்டை தாங்கலாமா? முடியாது. எங்கோ இருக்கின்ற சூரியன் ஒளிவேகத்தில் அளக்கப்படுகின்ற அளவையில் இலட்சக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கின்ற சூரியன் கட்டிடத்துக்கு கீழால் இருக்கிற என்னையும் உங்களையும் பதம் பார்க்கிறது என்றால், அந்த சூரியன் தலை உச்சியிலே கொண்டு வந்து வைக்கப்பட்டால் நிலைமை எப்படி இருக்கும்? ஒவ்வொரு மனிதனும் அவனுக்கு கீழால் 70 முழம், இதுல 70 முழத்துக்கு வியர்வை வடிந்திருக்கும் என்றார்கள், காலுக்கு கீழால். அதை தாண்டி சில மனிதர்கள் கரண்டை வரையிலே, சில மனிதர்கள் முழங்கால் வரையிலே, சில மனிதர்கள் இடுப்பு வரையிலே, சில மனிதர்கள் கடிவாளம் விடப்பட்டது போன்று மூக்கு வரையில் வியர்வையில் மூழ்கி கிடப்பார்கள் என்றார்கள். மேலே சூரியனுடைய சூடு, கீழே வியர்வை இருந்தால் எப்படி இருக்கும்? இந்த படுபயங்கரமான நிலையில் அல்லாஹ் 7 கூட்டத்தவர்களுக்கு தன்னுடைய நிழலை கொடுத்து கண்ணியப்படுத்துவான். அந்த 7 கூட்டங்களில் ஒரு கூட்டம் யார் தெரியுமா? ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வுக்கு அடிமைப்படுவதிலே, அல்லாஹ்வுக்கு வழிபடுவதிலே, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதிலே தன்னுடைய இளமையை கழித்த இளைஞன் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏன் இளைஞனுக்கு இவ்வளவு சிறப்பு? ஏன்? இளமை பருவம் என்பது சாதாரணமானதல்ல. ஒரு மனிதன் தன்னால் கட்டுப்படுத்த முடியாத பருவம், தான் நினைத்ததை செய்கிற பருவம், இரத்தோட்டம் அதிகரித்த பருவம், யாருக்கும் கட்டுப்படாத பருவம். அதனாலதான் நான் எப்பொழுதும் மரணிக்கலாம் என்ற அந்த மரண சிந்தனையோடும், இந்த உலகத்தில் யார் என்னை கேட்காவிட்டாலும் மறுமையில் அல்லாஹ் கேள்வி கேட்பானே, உலகத்தில் யார் என் மீது அதிகாரம் செலுத்தாவிட்டாலும் என்னை படைத்தவன் ரப்பு அதிகாரம் செலுத்துவானே என்ற அந்த உணர்வோடு வாழ்ந்தால் இளமை பருவத்தை அல்லாஹ் விரும்பிய பிரகாரம் கழிக்கலாம். வாகனத்தில் வேகமாக செல்லுகிற நேரம் அடுத்த மனிதர்களை மதிக்க நேரம் இல்லை, அடுத்த மனிதர்களுக்கு நிம்மதி கொடுக்க மனசில்லை, அடுத்தவர்களை அச்சமூட்டுகிற விதத்தில் பாதையிலே வாகனத்தை செலுத்துகிறான், அடுத்தவர்களை நோவினை செய்கிற அளவுக்கு பேச்சுக்களை பேசுகிறான். அடிக்க வேண்டுமா, உதைக்க வேண்டுமா, திருட வேண்டுமா, போதை வஸ்து பாவிக்க வேண்டுமா, பெண்களை கற்பழிக்க வேண்டுமா, எதையும் செய்ய தயார். ஏன்? என்னை தட்டி கேட்க யாரும் இல்லை. நான் வாகனத்திலே வேகமாக செல்கிற நேரம் சருகி விழுந்து என்னுடைய ஒரு நரம்பு இழுபட்டால் என்ன நிலை? நடக்க முடியாமல் போய்விடுவேனே, தலையை தூக்க முடியாமல் போய்விடுமே, என்னுடைய முதுகன் தண்டிலே ஒரு வெடிப்பு விழுந்து விட்டால் என்னுடைய வேலையை என்னால் செய்து கொள்ள முடியாமல் போகுமே. என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்னை ஆரோக்கியமாக வைக்கும் காலமெல்லாம் நான் ஆரோக்கியத்தோடு வாழலாம். என்னுடைய அல்லாஹ் என்னுடைய ஒரு நரம்பை இழுத்து விட்டால் நான் முடங்கி போக வேண்டி வருமே என்கிற இறை அதிகாரத்தை, அல்லாஹ்வுடைய சக்தியை உள்ளத்தில் ஆழமாக நிறுத்தி வாழுகிற மனிதன் உலகத்தில் யார் என்னை தட்டி கேட்காவிட்டாலும் என்னுடைய ரப்பு தட்டி கேட்பான். உலகத்தில் யார் என் மீது அதிகாரம் செலுத்தாவிட்டாலும் என்னுடைய ரப்பு என் மீது அதிகாரம் செலுத்துவான். அந்த ரப்பு நாடினால் என்னை படுக்கையிலே போடலாம், நடக்க முடியாத மனிதனாக மாற்றலாம், அவன் நினைத்த நேரம் என்னுடைய உயிரை கைப்பற்றலாம் என்கிற இறை சிந்தனையோடு வாழ்ந்தால் மாத்திரம்தான் இந்த இளைஞர் பருவத்தை அல்லாஹ் விரும்புகிற புறத்தில் கழிக்கலாம். அதனாலதான்
இளைஞர் பருவத்தை அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிற விதத்தில் கழித்தால் படைத்தவன் ரப்பு அல்லாஹ் மறுமை நாளையில் தன்னுடைய நிழலை கொடுத்து அந்த மனிதனை கண்ணியப்படுத்த காத்து கொண்டிருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, இளைஞர்களாக இருப்பவர்களே, இளைஞர்களை தன்னுடைய பொறுப்புக்கு கீழால் வைத்திருக்கின்ற பொறுப்பாளிகளே, பெற்றவர்களே, இளைஞர்கள் நாங்கள் அந்த உணர்வை பெறவில்லை என்றால், பெற்றவர்கள் பொறுப்பாளிகள் நாங்கள் எங்களுடைய இளைஞர்களுக்கு இந்த உணர்வை கொடுக்கவில்லை என்றால் சமகால இளைஞர்கள் வீணாகி விடுவார்கள், நாசமாகி போய்விடுவார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய இளைஞர்களே, முஸ்லிம்கள் நாங்கள், இஸ்லாமிய இளைஞர்கள் நாங்கள் இந்த இளமை பருவத்தின் பெருமதியை விளங்கினோமோ இல்லையோ, இஸ்லாத்தின் விரோதிகள் சரியாக விளங்கிக் கொண்டார்கள். அதனால் இந்த இளைஞர் பருவத்தை இஸ்லாத்தை விட்டு எப்படியெல்லாம் தூரமாக்கலாமோ, ஈமானை விட்டு எப்படியெல்லாம் தூரமாக்கலாமோ, அப்படியெல்லாம் அவனை இஸ்லாத்தை விட்டும் தூரமாக்குவதற்கு ஏகப்பட்ட திட்டங்களை வகுத்து வைத்தார்கள். சினிமா, நாடகம் இன்றைய இளைஞர்களின் இரத்த துடிப்பு. நடிகர்கள், நடிகைகள் இன்றைய இளைஞனின் முன்னுதாரணங்கள், உதாரண புருஷர்கள். இன்றைய நடிகர்கள் தான் எங்களுக்கு வழிகாட்டுனர்கள், எங்களை ஆள தகுதியானவர்கள் என்ற சிந்தனை வளர்க்கப்பட்டிருக்கிறது. விளையாட்டு வீரர்கள், ரெஸ்லிங் வீரர்கள் எங்களுடைய முன்னுதாரணங்கள், என்னுடைய உதாரண புருஷர்கள். உனக்கு விருப்பமானவன் யார் என்று கேட்டால் அபூபக்கரை தெரியாத சமூகம், உமர் ரலியல்லாஹு அவர்களை தெரியாத சமூகம். இளைஞனாக இருந்து நபிகளார் மரணிக்கும் பொழுது 19-20 வயது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அதிகமான ஹதீஸ்களை அறிவித்தவர். ரசூலுல்லாஹ்வுடைய குடும்ப வரலாற்றை எங்களுக்கு பதிவு செய்து தந்தவர். மதுபானம் ஹராமாக்கப்படுகின்ற பொழுது போதை வஸ்து மதுபானத்தை பாதையிலே கொட்டி தன்னுடைய இறை கட்டுப்பாடை வெளிப்படுத்தியவர். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ், அல்லாஹ்வின் தூதரே, நான் இளைஞன், என்னை விடுங்கள், நான் ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் முடிக்க வேண்டும் என்று நபிகளாருக்கு முன்னால் சபதம் செய்தவர். அல்லாஹ்வுடைய தூதர், இளைஞனே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குர்ஆன் அல்ல, நீ மாதத்துக்கு ஒன்றுதான் முடிக்க வேண்டும் என்று கட்டுப்பாடு போடுகிற நேரம், இல்லை, நான் இளைஞன், எனக்கு சக்தி இருக்கிறது. இருக்கிறதா? மாதத்துக்கு 2 முடி. இல்லை, அதைவிட சக்தி இருக்கிறது. மாதத்துக்கு 3 முடி. அதைவிட சக்தி இருக்கிறது. 7 நாளைக்கு ஒரு குர்ஆனை முடிக்கலாம். அதைவிட முடியாது என்ற அல்லாஹ்வுடைய தூதர் கட்டுப்பாடு போட்டும் நான் இளைஞன் நபியை என்று தன்னுடைய இளமையை ஈமானுக்காக, குர்ஆனுக்காக கொடுத்த வரலாறு எங்களுக்கு தெரியாமல் போய்விட்டது. மாலிக் இப்னுல் ஹுவைரிஸ் இளைஞர்களை அழைத்துக் கொண்டு நபிகளாருடைய மஜ்லிஸுக்கு சென்று 20 நாட்கள் தங்கி இருந்து மார்க்கத்தை படித்தார்கள். 20 நாள் முடிவடைகிற பொழுது குடும்பம் இருக்கிறது, கோத்திரம் இருக்கிறது. இளைஞர்களே, வீடு செல்லுங்கள், படித்ததை ஊருக்கு சென்று நடைமுறைப்படுத்துங்கள். சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி. இந்த 20 நாட்களும் நான் எப்படி தொழுதேன் என்பதை நீங்கள் பார்த்தீர்களோ அப்படி தொழுங்கள் என்ற நபிமொழியை எங்களுக்கு அறிவிப்பு செய்து தந்தவர் மட்டுமல்ல, தொழுகை இல்லாத நேரம் மக்களை எல்லாம் மஸ்ஜிதுக்கு அழைப்பார். அந்த இளைஞன் தொழுகை நடத்துவார். நடத்திவிட்டு சொல்லுவார், எனக்கு இப்பொழுது தொழ வேண்டும் என்ற அவசியம் இல்லை.
அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி தொழுதார்கள் என்பதை கற்றுத்தர வேண்டும் என்ற அந்த மார்க்க பணியை சுமந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் இளைஞர்கள் அந்த முன்னுதாரணங்களை எல்லாம் மறந்து விட்டார்கள். அல்லாஹ் சொல்கிறானே, நாங்கள் உங்களுக்கு இந்த அல் குர்ஆனிலே அழகான முன்னுதாரணங்கள் வரலாற்றை சொல்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், நஹ்னு நகுஸ்ஸு அலைக அஹ்ஸனல் கஸஸ், கதைகளில் மிக அழகான வரலாற்று கதைகளை உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். சூரா யூசுப் ஒரு இளைஞனுடைய வரலாறு. அரசனின் அரண்மனைக்குள் கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்ட நிலையில், தானிடப்பட்ட நிலையில், அரசனின் மனைவி விபச்சாரத்துக்கு அழைக்கிற நேரம் தட்டி கேட்க யாரும் இல்லை, குடும்பம் பக்கத்திலே இல்லை, தன் மீது குறை சொல்ல ஊர் மக்கள் பக்கத்திலே இல்லை, தன்னை நோட்டமிட யாரும் இல்லை. எதை செய்தாலும் அரசனின் மனைவி விடுதலை கொடுப்பாள். ஹைதலக், கதவுகளை அடைத்த அரசனின் மனைவி வா என்னுடைய ஆசைக்கு இணங்கி என்று அழைக்கிற பொழுது கால மஆதல்லாஹ், நான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ஓடோடி சென்றார்கள். விபச்சாரத்திலிருந்து விரண்டோடினார்கள். கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது. ரப்பி சிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலை. அரசன் கதவை திறக்கிற பொழுது முன்னால் இருக்கிறான். உன்னுடைய மனைவியோடு தகாத உறவில் ஈடுபட நினைத்த இந்த இளைஞனுக்கு என்ன தண்டனை? அவர் ஓடினார். அரசனின் மனைவி அதை திருப்பி விட்டார். என்னை விபச்சாரத்துக்கு அழைத்தவர் இந்த இளைஞன். சொன்னார், ரப்பே, இவர்கள் அழைக்கின்ற விபச்சாரத்தை விடவும் எனக்கு சிறைச்சாலை சிறந்தது என்று சிறைச்சாலையை தேர்வு செய்த இளைஞனின் வரலாறு. சிறைச்சாலையிலே அடைக்கப்படுகிறார். அவர்களோடு 2 நண்பர்களும் வருகிறார்கள். யா சாஹிபை சிஜன், சிறையினுடைய தோழர்களே, அர்பாபுன் முத்தஃபர்ரிகூன கைருன் அமில்லாஹுல் வாஹிதுல் கஹார், நீங்கள் வணங்குகிற இந்த கடவுள்கள் சிறந்ததா அல்லது மனிதர்களை அடக்கி ஆளுகின்ற அதிகாரம் உள்ள ஒரே இறைவன் அல்லாஹ் சிறந்தவனா என்று சிறைச்சாலைக்குள்ளும் அல்லாஹ்வின் பக்கம் அழைத்த இளைஞனின் வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் இஸ்லாமிய இளைஞர்களுக்கு அந்த வரலாறுகள் தெரியாமல் போய்விட்டது. இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய சமூக மக்கள் இணை வைப்பிலே ஈடுபடுகிற நேரம், எல்லா மக்களும் இருக்கிற நேரத்தில், தல்லாஹி லஅகீதன்ன அஸ்னாமக்கும், உங்களுடைய சிலைகளுக்கு நான் நல்லது ஒரு பாடம் நடத்துவேன் என்று சொல்லிவிட்டு சிலைகளை உடைத்தார்கள். எங்களுக்கு தடை. இப்ராஹிம் நபிக்கு அனுமதி இருந்தது. எங்களுக்கு அல்லாஹ் சொன்னது, அடுத்தவர்களின் கடவுளைகளை திட்டாதீர்கள், அவமதிக்க முடியாது, ஏச முடியாது, மாற்று மதத்தவர்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் சொன்ன மார்க்கம் இஸ்லாம், அது வேறு. இப்ராஹிம் நபி அவர்களுக்கு அல்லாஹ் அந்த அனுமதியை கொடுத்தான். சிலைகளை உடைத்துவிட்டு பெரிய சிலையை நிறுத்திவிட்டு வந்தார்கள். சமிஅனா ஃபதன் யுகாலு லஹு இப்ராஹிம், மக்கள் வந்து பார்க்கிறார்கள், அனைத்தையும் உடைத்திருக்கிறார்கள். யார் உடைத்தது? சொன்னார்கள், சமிஅனா ஃபதன் யுகாலு லஹு இப்ராஹிம், இப்ராஹிம் என்று சொல்லப்படுகிற ஒரு இளைஞன் இப்படி செய்வதாக சபதமிட்டதை நாங்கள் காதால் கேட்டோம் என்றார்கள். இளைஞன். மார்க்கத்தை பேச நேரம் இருக்கிறதா? மார்க்கத்தை படிக்க நேரம் இருக்கிறதா? குர்ஆன் சுன்னாவை அடுத்தவர்களுக்கு எடுத்து சொல்ல நேரம் இருக்கிறதா? அறிவுபூர்வமாக மார்க்கத்தை பேசுகிற அளவுக்கு அறிவு இருக்கிறதா? அல் குர்ஆன் சொல்லுகின்ற உதாரண புருஷர்கள், இளைஞர்களின் முன்னுதாரணங்கள்,
வாழ்க்கையிலிருந்து பாடம் படிப்பினை பெற வேண்டிய நடிகர்கள் அல்ல, விளையாட்டு வீரர்கள் அல்ல. இந்த சமூகத்துக்கு பணிபுரிந்த நபிமார்களுடைய வரலாறு. எங்களுடைய இளைஞர் சமூகம் இந்த வரலாறுகளை எல்லாம் பார்க்க தவறிவிட்டது. அதனால் எங்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டி வாழுகின்ற, எங்களுடைய ஒழுக்க விழுமியங்களை அழித்து விடுகின்ற, எங்களுடைய கரத்தாலே எங்களை நாசமாக்கி விடுகின்ற நடிகர்களுக்கு பின்னாலும், விளையாட்டு வீரர்களுக்கு பின்னாலும், அரசியல்வாதிகளுக்கு பின்னாலும் சென்று எங்களுடைய ஈமானை இழக்கின்ற நிலை, இஸ்லாமிய பற்றை குறைக்கின்ற நிலை, போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகிறார்கள். யார் பாடம் நடத்துவது? வீட்டிலா, மஸ்ஜிதுகளிலா, பாடசாலைகளிலா? இல்லை. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய எம்பிக்களை செலவழித்து, எங்களுடைய இன்டர்நெட் வசதிகளை செலவழித்து, எங்களுடைய மொபைல் போனை பார்த்து, அதன் மூலம் சினிமாக்களையும் நாடகங்களையும் பார்த்தல்லவா போதைக்கு அடிமையாகிறோம், மதுபானத்துக்கு அடிமையாகிறோம், விபச்சாரத்துக்கு அடிமையாகிறோம். முடிவெட்டுகிறான் இளைஞன் யாரை போன்று? சமகால இளைஞர்கள் பட நடிகர்களை போன்று. அல்லாஹ்வுடைய தூதர் நஹா அனில் கஸா, இந்த ஹதீஸை அறிவித்தவர் யார் தெரியுமா? ஒரு இளைஞன் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய குடும்பத்திலே ஒருவருக்கு ஒரு பகுதியிலே முடியை குறைத்து இன்னொரு பகுதியிலே தலைமுடியை வைக்கிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் இதை தடுத்தார்கள் என்று போராடியவர் இளைஞன். இன்றைக்கு இஸ்லாமிய இளைஞர்கள் எல்லாம் நடிகர்களின் அடையாளத்தையும் விளையாட்டு வீரர்களின் அடையாளத்தையும் தன்னுடைய தலையிலே சுமந்தவனாக பயணிக்கிறான். நஊது பில்லாஹ். قال معاذ الله. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடினார்கள். இன்னைக்கு நாங்கள் எங்களுடைய கதாநாயகர்கள், உதாரண புருஷர்கள் இந்த நடிகர்களாக மாறிவிட்டார்கள். ஃபீஃபா நடக்கிறது, உலகத்துக்கு ஒவ்வொரு வீரரை அடையாளப்படுத்துகிறார்கள். அவன் மைதானத்திலே தனக்கென்று ஒரு ஆடை கலாச்சாரம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இஸ்ரத்துல் முஃமின் இலா அன்சாஃபி சாகிஹி. ஒரு முஃமினுடைய ஆடை முழங்காலுக்கு கீழால் முன்னங்காலின் அரைவாசி வரைக்கும் இருக்க வேண்டும். ஆனால் அவனை பார்த்து தன்னுடைய ஆடையை முழங்காலுக்கு மேல் வைத்துக் கொண்டு விளையாடுகிறான் ஒரு இஸ்லாமிய இளைஞன். ஏன்? உலகத்தில் விளையாட வேண்டுமா? முழங்காலை மறைத்து விளையாட முடியாதா? ரெஸ்லிங் வீரர்களை பார்த்து கொண்டு உள்ளாடையை போட்டுக்கொண்டு அணிந்து கொண்டு குளிக்கிறான் ஒரு இளைஞன். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முஃமினுக்கு சிறந்த ஆடை முழங்காலுக்கு கீழால் முன்னங்காலின் அரைவாசி என்றார்களே. அல்லாஹு அக்பர். யார் எங்களுடைய முன்னுதாரணங்கள்? அவன் மைதானத்திலே போடுகின்ற ஒவ்வொரு அடையாளங்களும் ஒவ்வொரு எக்ஷன்களும் எங்களுடைய எக்ஷன்களாக மாறுகிறது, எங்களுடைய நடிப்பாக மாறுகிறது. அவன் முடிவெட்டினால் நாங்களும் முடிவெட்டுகிறோம். நடிகனும் விளையாட்டு வீரனும் ஒரு போட்டோவுக்காக, ஒரு படத்துக்காக, ஒரு நிமிடம், ஒரு சீரியலுக்காக இலட்சக்கணக்கு பணம் எடுக்கிறார்கள். நாங்கள் பணத்தை செலவழித்து எங்களை நாங்கள் நேச்சுரல் வாழ்க்கையிலே மாற்றிக்கொள்கிறோம். நஊது பில்லாஹ், நஊது பில்லாஹ். இன்றைய இந்த நாட்டுடைய சிஎம் எங்களுடைய இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு விதத்தில் பாடமாக இருக்க வேண்டும். ஏன்? ஏன்? நடிக்கின்ற காலத்திலே எப்படி முடியை வைத்துக் கொண்டார், எப்படி ஆடை அணிந்தார், எவ்வளவு மோசமாக நடந்து கொண்டார், எப்படியெல்லாம் சமூகத்துக்கு முன்னால் தன்னை காட்டிக்கொண்டார். இன்றைக்கு எப்படி நாகரீகமான ஒரு மனிதராக, எப்படி கையேந்தி அவர்களுடைய மதப்படி
அடுத்தவர்களை மதிக்கின்ற மனிதராக, தன்னுடைய ஆடை கலாச்சாரத்தை எப்படி வைத்துக் கொள்கிறார்? முன்னுதாரணம் அல்ல, எங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் முன்னுதாரணம். நடிகருக்கு பின்னால் போகிற இளைஞர்கள் இருந்தால் இவர்களெல்லாம் இல்லை. நேச்சுரல் வாழ்க்கை ஒன்று, நடிப்பு வாழ்க்கை இன்னொன்று. நாங்கள் நடிப்பு வாழ்க்கைக்கு பின்னால் போய்விடுகிறோம். அன்பார்ந்தவர்களே, இளைஞர்களே, இளைஞர்களின் பொறுப்பாளிகளே, எங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த வரலாற்று நிகழ்வுகளை படித்து கொடுக்கவில்லை என்றால் மார்க்கப்பற்று குறைந்துவிடும், ஈமானிய உணர்வு குறைந்துவிடும். இஸ்லாமிய அடிப்படை தெரியாத இளைஞர்கள் எங்களுடைய சமூகத்திலே வருவார்கள். குர்ஆன் சுன்னாவை படிக்காத இளைஞர்கள் வருவார்கள். இஸ்லாம் என்று, மார்க்கம் என்று, குர்ஆன் சுன்னா என்று தெரியாததை எல்லாம் செய்வார்கள். ஹலால் ஹராமாகிவிடும், ஹராம் ஹலாலாகிவிடும். இன்னைக்கு சமூகத்திலே பார்க்கிறோமா இல்லையா? எனவே இளைஞர்களே, எங்களை நாங்கள் மாற்றுவோம். எங்களிடத்தில் சிறியதொரு மாற்றத்தை கொண்டு வருவோம். எப்படி நாங்கள் மாறுவது? அதை பற்றிய விடயத்தை இரண்டாவது குத்பாவிலே படிப்போம். எனவே குர்ஆன் சொல்லுகின்ற, நபிகளாருடைய சுன்னா சொல்லுகின்ற, இஸ்லாமிய வரலாறு சொல்லுகின்ற அந்த இளைஞர்களுடைய பாடங்களை படித்து, வரலாற்று நிகழ்வுகளை படித்து, எங்களை இஸ்லாமிய உணர்வுள்ள, ஈமானிய பற்றுள்ள, நபிகளாரை நேசிக்கின்ற, சஹாபாக்களை பின்பற்றுகின்ற இஸ்லாமிய இளைஞர்களாக, அல்லாஹ்வுக்கு அடிமைப்பட்டு வாழுகின்ற இளைஞர்களாக மாற்றுவோமாக இருந்தால் உலகத்திலும் வெற்றி பெறலாம், மறுமையிலும் வெற்றி பெறலாம். அப்படிப்பட்ட உணர்வு பெற்ற இளைஞர்களாகவும், இளைஞர்களை உருவாக்குகின்ற பொறுப்பாளிகளாகவும் எங்களை வல்லவன் ரஹ்மான் மாற்றிவிட வேண்டும். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலி ஹிஸ்பில்லாஹ். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இளைஞர் இளைஞர் என்று நான் விழித்தது ஆண்களை மட்டுமல்ல, யுவதிகளையும், குமரி பெண்மணிகளையும், வயதுக்கு வந்த பெண்மணிகளையும் தான். நடிகைகளுக்கு பின்னால் சுற்றுகின்ற, நடிகைகளை போன்ற ஆடை அணிய விரும்புகின்ற, நடிகர்களை போன்று பேச விரும்புகின்ற, நடிகர்களை போன்று பெண்ணுரிமை போராட்டம் நடத்த விரும்புகின்ற என்னுடைய பெண்மணிகளும் சஹாபிய பெண்மணிகளின் வரலாற்றை படித்து, அல் குர்ஆன் சொல்லுகின்ற நல்ல பெண்மணி மரியம், கற்பை பாதுகாத்த பெண்மணி, ஃபிரௌனுடைய மனைவி, உலக இன்பங்களை எல்லாம் தூக்கி காலுக்கு கீழால் போட்டு மிதித்து விட்டு, ரப்பி பினிலி இந்தக பைதன் ஃபில் ஜன்னஹ், சுவர்க்கத்தில் எனக்கு ஒரு வீட்டை கட்டு ரப்பே. ஃபிரௌனுடைய அநியாயத்தில் இருந்தும், அவர்களுடைய அநியாயக்கார கும்பலில் இருந்தும் என்னை பாதுகார் என்று சுவனத்துக்காக வாழ்ந்த பெண்மணிகளுடைய வரலாற்றில் இருந்து பாடம் பெறுகிற பெண்களாக இருந்தால், சமூகத்திலே ஒரு இளைஞன் ஒரு யுவதியை திருமணம் முடிக்கிறான். அதுதானே குடும்ப வாழ்க்கை. அங்கிருந்துதானே ஒரு இஸ்லாமிய குடும்பம் கட்டி காக்கப்பட போகிறது. இளைஞன் அங்கிருந்து ஒரு இஸ்லாமிய குடும்பமாக உருவாகினால் இளைஞர் சமூகத்தை உருவாக்கலாம், ஈமானிய சமூகத்தை உருவாக்கலாம். என்ன செய்வது? இன்றைக்கு மீடியா வசதிகள், தொலைத்தொடர்பு சாதன வசதிகள், பேஸ்புக்காக, வாட்ஸ்அப்பாக, கூகுளாக, இன்னும் ஏகப்பட்ட தளங்களாக எங்களுக்கு முன்னால் வந்திருக்கிறது. அதையெல்லாம் இயக்குகின்ற கருவிகளாக மொபைல் சாதனங்கள், டிவி போன்ற, கம்ப்யூட்டர் போன்ற, லேப்டாப் போன்ற சாதனங்கள் எங்களுக்கு சொகுசு வாழ்க்கையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவைகளை பாவித்து மறுமையிலே சுவர்க்கத்தை அடையலாம் என்றால் இவைகளை முறையாக பாவிப்போம். இவைகளை எல்லாம் பாவித்து பேஸ்புக்கை பாவிக்கிறோம், பாவங்களையும் ஆபாசங்களையும் அசிங்கங்களையும் தான் சுமக்கிறோம் என்றால், வாட்ஸ்அப் பாவிக்கிறோம்,
கெட்ட நண்பர்களோடு தொடர்பு, என்னை நாசமாக்குகின்ற சினிமா துண்டுகளையும் நாடக காட்சிகளையும் விபச்சார காட்சிகளையும் அந்நிய பெண்களின் அரைகுறை ஆடையுடன் கூடிய படங்களையும் பகிர்ந்து விடுகிற நண்பர்களோடு தொடர்பு வைக்கிறோமா? கூகுளுக்கு சென்று அநியாயத்தை தேடுகிறோமா? யூடியூபுக்கு சென்று அசிங்கங்களை பார்க்கிறோமா? நாங்கள் செலவழிக்கின்ற ஒவ்வொரு எம்பிக்களும், ஒவ்வொரு டேட்டாக்களும், ஒவ்வொரு இன்டர்நெட் வசதிகளும் மறுமையில் எங்களுக்கு எதிராக வந்து நிற்கும் என்கிற அந்த அச்சத்தோடு வாழ்ந்தால் இந்த தொலைத்தொடர்பு சாதனங்களால் எங்களை நாங்கள் பாதுகாக்கலாம். இல்லை என்றால் சும்மல துஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம், அல்லாஹ் செய்த நிஅமத்தை பற்றி மறுமையிலே நீங்கள் கேள்வியாக கேட்கப்படுவீர்கள் என்பதை உணர்ந்து நாங்கள் செலவழிக்கின்ற ஒவ்வொரு எம்பிக்களுக்கும், ஒவ்வொரு இன்டர்நெட் வசதிகளுக்கும், ஒவ்வொரு தொலைத்தொடர்பு சாதனங்களுக்கும், ஒவ்வொரு மீடியா வசதிகளுக்கும் மறுமையில் அல்லாஹ் கேள்வி கேட்பான் என்பதை மறந்து விடாமல் உள்ளத்திலே நிறுத்தி கொண்டு உலகத்திலே எங்களை நாசமாக்குகிற, எங்களுடைய கலாச்சாரத்தை சீரழிக்கின்ற, ஈமானை இஸ்லாத்தை விட்டு எங்களை தூரமாக்குகின்ற பட நடிகர்கள், விளையாட்டு வீரர்கள், அரசியல்வாதிகளுக்கு பின்னால் சென்று அவர்களை உள்ளத்திலே இடம் கொடுத்து நேசித்து சஹாபாக்களை, நபிகளாரை, நல்ல மனிதர்களுடைய நேசத்தை வெளியே தள்ளி விடுவோமாக இருந்தால் மறுமையிலே கேவலப்பட வேண்டி வரும். அத்தியுல்லாஹ் வர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள். உலாயிகல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம், அவர்களுக்குத்தான் அல்லாஹ் அருள் புரிந்தான். மினன் நபியீன், நபிமார்கள், வஸ்ஸித்தீகீன், உண்மையான மூமீன்கள், வஷ்ஷுஹதா, அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் தியாகம் செய்தவர்கள், வஸ்ஸாலிஹீன், ஈமானோடு இஸ்லாத்தோடு வாழ்ந்த நல்ல மனிதர்கள், அவர்களோடு மறுமையிலே வீற்றிருப்பார்கள். வஹசுன உலாயிக ரஃபீகா, தோழமை பாராட்டுவதில், நெருங்கி பழகுவதில் அவர்கள் தான் சிறந்த நண்பர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அந்த தேர்வை உலகத்திலே நாங்கள் தேர்வு செய்யவில்லை என்றால் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நீ யாருக்கெல்லாம் அருள் புரிந்தாயோ அவர்கள் போன அந்த நேரான வழியில் எங்களை செலுத்தி விடு ரப்பே. கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன், கோபத்துக்குள்ளானவர்கள் யார்? யூதர்கள், நசாராக்கள். வலத்தால்லீன், வழிகட்டு போனவர்கள், சத்திய பாதை சுவன பாதையிலிருந்து வழி தவறி சென்றவர்களுக்கு பின்னால் எங்களை செலுத்தி விடாதே என்கிற வாழ்க்கை வாழ்ந்தால் மறுமையிலே நல்லவர்களோடு வாழலாம். இல்லை என்றால் மறுமை வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும் என்கிற உணர்வோடு வாழ்வோம். அதனூடாக இளைஞர்கள் கட்டி காக்கப்படலாம். எனவே இன்றைக்கு இளைஞர்களாக இருப்பவர்கள் அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை விளங்குவோம், அல் குர்ஆனுடைய வரலாற்றை படிப்போம். இஸ்லாமிய வரலாற்றிலே இளைஞர்கள் இந்த இஸ்லாத்துக்கு செய்த சேவைகளை படிப்போம். குர்ஆனையும் சுன்னாவையும் விளங்கி அதை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துகிற மாலிக் இப்னுல் ஹுவைரிஸ் போன்று, அனஸ் இப்னு மாலிக் போன்று, உமர் இப்னு அப்துல்லாஹ் இப்னு உமர் போன்று, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹும் ஜமீஅன், அவர்களை போன்ற இஸ்லாமிய வீரர்களாக, முஸ்லிம் இளைஞர்களாக, யுவதிகளாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்வோம். வருவதில்லையா? அந்த உணர்வு வருவதில்லையா? எப்பொழுதும் நான் மரணிக்கலாம் என்ற அந்த மரண சிந்தனையை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொண்டு, நான் மரணித்து விட்டால் ஒரு நாள் என்னுடைய ரப்பு மறுமையிலே என்னை எழுப்புவான் என்கிற அந்த மறுமை சிந்தனையோடு, மறுமையிலே என்னுடைய ரப்பு என்னை கேள்வி கேட்பான், என்னை விசாரிப்பான். நல்லவர் என்றால் சுவர்க்கத்தை பரிசாக தருவான், இல்லை என்றால் நரகத்தை கொண்டு தண்டிப்பான் என்கிற மறுமை உணர்வோடு இஸ்லாமிய இளைஞர்களாக
ஈமானிய உணர்வு மிக்க யுவதிகளாக, பெண்மணிகளாக இந்த உலகத்தில் வாழுவோம். எங்களுடைய பொறுப்பில் இருக்கிற இளைஞர்கள், யுவதிகளை ஈமானோடு, இஸ்லாத்தோடு கட்டியெழுப்ப முயற்சி செய்வோம் என்கிற வாழ்க்கையை வாழ்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அப்படி வாழுகிற பாக்கியத்தை வல்லவன் ரஹ்மான் தந்தருள வேண்டும். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.